நண்பர்களே, வெல்கம் டு சாய் நட்பவி. இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் சிம்பிளான வெண்டைக்காய் வத்த புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காயை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாங்க. நம்ம எண்ணெயிலேயே வெண்டைக்காய் வலுவழுப்பு தன்மை போகிற வரைக்கும் ஒரு 8 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா வத்தல் மாதிரி வதங்கி வந்திருக்கு. இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சுக்கலாங்க. இப்போ குழம்பு தாளிக்க ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டு கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 10 சின்ன வெங்காயத்தை முழுசாக சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. கூட 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு வெந்தயத்தையும் வறுத்து அரைச்சி இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. அது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வத்த புளிக்குழம்பு பொடி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், வதங்கிடுச்சு. இது கூட 2 தக்காளியை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை இந்த மாதிரி கரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ இது கூட ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு அது கொஞ்சம் சுண்டுற வரைக்கும் நம்ம விட்டுறலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொதித்து சுண்டிடுச்சு. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. கூடவே பெருங்காயத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மல்லித்தலை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான வெண்டைக்காய் வத்த புளிக்குழம்பு நமக்கு ரெடி. நீங்களும் இந்த மாதிரி சமைச்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.